எத்தனை பேர் உணர்றீங்க இன்றைக்கு காலையில? இயேசுவே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது ஆண்டவரே, எவ்வளவு பெரியது ஆண்டவரே, எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாவே இந்த காலையில் அதை தியானிப்போமானால், தகுதியில்லாத என்மேல் நீர் வைத்த உம்முடைய அளவு கடந்த அன்புக்காக நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. என்னையும் நினைத்து சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை மீட்டீரே ஆண்டவரே. என்னை என்று சொல்லும் போது என்னில் சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஐயா, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தகுதி இல்லாத என் மேல் நீர் பாராட்டின அளவில்லாத அன்புக்காக உமக்கு நன்றி, அளவில்லாத உம்முடைய நேசத்திற்காக நன்றி, உம்முடைய பெரியத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் பாவி தானாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி எப்பொழுது என்னை அழைத்தார் தெரியுமா? நான் பாவி என்று அறிந்து, நான் பாவத்தில் இருக்கும்போது உளையான சேற்றில் இருந்த தேவனை தூக்கி எடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்றத இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தது நான் நல்லவனாய் மாறினதற்காக அல்ல, நான் தகுதி உள்ளவனாய் இருந்ததனால் அல்ல. நான் பாவியாய் இருக்கும்போது இயேசு என் மேல் அன்பு வைத்து என்னை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன். பாடுவோம். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து துதிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீருளி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. இயேசுவை பாடி போற்றுகிறேன்.
ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். என்னை மீட்ட உம்முடைய கரத்தை நினைத்து நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக பாடுபட்டீரே, எனக்காக அடிபட்டீரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நினைத்து நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு இயேசுவின் அன்பு. இந்த காலவேளையிலே ஆண்டவரே, நான் பாவி என்று என்னை எண்ணாமல் என் மேல் நீர் வைத்த அன்புக்காக நன்றி. உலகத்தின் கைகளில் நான் விழுந்திருப்பேன், ஆனால் நான் நியாய தீர்ப்பை சுமந்திருப்பேன். என்னுடைய கண்களிலேயே நான் நீதிமான என்னை எண்ண முடியாது. ஆனால் பரிசுத்தராகிய நீர் என் மேல் அன்பு வைத்து உம்முடைய ஜீவனையே தந்து என்னை ரட்சித்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நானும் மை பற்றி ரட்சகா வீண் வெட்கம் ஆடலே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. இந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப் பாடுவேன். இந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப் பாடுவேன். சிலுவை அண்டையில், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. இந்த சிலுவையின் மேன்மை உணர்வு. ஆண்டவருடைய சிலுவை அண்டையில நாம் வந்து நிற்கும் போது நீ தகுதியற்றவன் என்று ஆண்டவன் நம்மை சொல்வதில்லை. தகுதி இல்லாதவன் மேல் தேவன் பாராட்டுகிற அன்புதான் அவருடைய கிருபை. இந்த உலகத்தில் தெய்வமாய் வணங்கப்படுகிற ஒவ்வொருவரும் தெய்வத்தை சந்திக்கும் முன்பதாக தங்களை சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தங்களை கழுவி அந்த தெய்வம் தங்களை ஏற்றுக்கொள்ளும் விதமாக தங்களை படைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயேசு யார் தெரியுமா? நாம் இருக்கிற வண்ணமாக அவருக்கு முன்பாக நின்றாலும் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி தமக்கு முன்பாக நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அந்த அன்பு நம்முடைய இயேசுவின் அன்பு இல்லாமல் வேறு ஒரு அன்பு இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது,
இயேசு கிறிஸ்துவின் மாறாய் கிருபைகள் என்றென்றும் குறையாது. பாவி என்று உன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறார். நீ அவரிடத்தில் ஓடி வருவாயானால் அவருடைய கரங்களில் மிகுந்த இரக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாய் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாய் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆவி என்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆவி என்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவிதோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாய் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாய் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளனையில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமக்கின்றதே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் சுமக்கின்றதே. பார சிலுவை சுமக்கின்றதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாய் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாய் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உம்முடைய அன்பு ஆண்டவரே, அந்த அன்பு எவ்வளவு துதிக்கப்பட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். வாழ்நாள் எல்லாம் நாம் துதித்தாலும், வாழ்நாள் எல்லாம் ஆராதித்தாலும் அந்த அன்பை நாம் துதித்து முடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவரை கொஞ்சம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கொஞ்சம் நேரம் ஆராதிப்போமா. தேவனே உம்முடைய அன்புக்காக நன்றி. இல்லையா, நான் ரொம்ப தகுதியாக தான் நான் ஆண்டவராண்டே வந்தேன். இயேசு சுவாமியை நான் கண்டடைஞ்சதுக்கு ஆண்டவர் தான் எனக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருக்க.
இயேசு என்னை கண்டடைந்ததற்கு நான் அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்னு சொல்றவங்களாம் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிங்க பார்ப்போம். தகுதி இல்லாத என்மேல் நீர் வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய குற்றங்களை அறிந்து என்னுடைய விழுகைகளில் என்னை தூக்கி நீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய சிலுவை நீர் சுமந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. என்னுடைய பாடுகளை சுமந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய துக்கங்களை சுமந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லாத போது என் மேல் அன்பு வைத்தீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் அன்பை நினைத்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ள உள்ளத்தோடு அவரை நாம் துதித்து ஆராதிப்போம். இயேசுவே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, இந்த நாள் உமக்கு நன்றி செலுத்தும் நாள். நான் தொங்க வேண்டிய சிலுவையில் எனக்காய் மரித்தீரே, எனக்காய் ரத்தம் சிந்தினீரே. என்னிடத்தில் என்ன தகுதி உண்டு ஆண்டவரே? தகுதி இல்லாத என் மேல் நீர் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் உள்ள ஒரு அன்பு கூட இயேசுவின் அன்போடு ஒப்பிடப்படவே முடியாது. தாயை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறவர், தந்தையை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறவர், கணவனை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறவர், மனைவியை பார்க்கிலும் அதிகமாக, நம்முடைய பெற்றோரை பார்க்கிலும் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிகமாய் நம்மேல் வைத்த இயேசுவின் அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உண்மையாகவே நீர் நிகரற்றவர், ஒப்பிடப்பட முடியாதவர், ஒப்பிடப்பட முடியாதவர் ஆண்டவரே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. பாடுவோம். துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, ஒளி பிரகாசா, கல்லும் மண்ணும் நம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் நம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும்
பரிசுத்தம் உள்ளவர், ஆனால் எனக்காக மரித்தார். ஒரு நீதிமானுக்காக வேணா மன்னிப்பான், பாவிக்காக மறிக்க மாட்டான். ஆனா என் இயேசு எனக்காக மரித்தார். அவர் அன்பு எவ்வளவு பெரியது! அந்த அன்புக்கு ஈடாக ஏதாவது ஒரு அன்பு இந்த உலகத்துல இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஒரு சரணத்தை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நீதி தேவனாய் அவதரித்தார், பாவ லோகத்தை மீட்டெடுத்தார். நீதி தேவனாய் அவதரித்தார், பாவ லோகத்தை. நீதி தேவனாய் அவதரித்தார், பாவ சிந்தனை பரிகரித்தார். எனக்காய் உயிர் கொடுத்தார், வாழும் மாந்தரை மீட்டிடவே. மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், வாழும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இருக்கோம்னு சொன்னா, நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய நீதியினாலேயோ நம்முடைய பக்தியினாலேயோ நம்முடைய தேடுதல்னால் கிடையாது. அவருடைய அளவு கடந்த அன்பினாலே, நம்ம மேல் பாராட்டின அன்பு. ஒரு முறை ஒருவர் போட்டிருந்த ஒரு டிஷர்ட் நான் பார்த்தேன். அவங்க வித்தியாசமா இருந்தது. அது ஒரு வாசகம் எழுதி இருந்தது. ஒரு சிலுவையின் படம் போட்டு அதற்கு கீழே எழுதியிருந்தது, A blood donor saved my life. A blood donor saved my life. எனக்கு இரத்தத்தை தானம் செய்த ஒருவர் எனக்கு உயிர் கொடுத்தார். இந்த ரத்தம் என்ன ரத்தம் தெரியுமா? ஏதோ உலகத்துக்கு நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி இயேசு தம்முடைய ரத்தத்தை நமக்காக தியாகம் செய்தார். How true it is. அந்த ரத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டவரே? என்னிடத்துல என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லாத எனக்காக விலையேற பெற்ற உடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினீரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள உள்ளத்தோடு இந்த காலையிலே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய பாடுகளை சிந்திக்கும் போது என் மேல் பாராட்டின் அன்பை நினைத்தவனா, அந்த அன்பிற்கு நான் உண்மை உள்ளவனாய் கடைசி மட்டும் நிற்பதற்கு எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். அந்த அன்பை எண்ணி ஒவ்வொரு நாளும் வாழ, ஒவ்வொரு நாளும் உண்மையிலே பலன் கொள்ள கிருபை தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். உட்கார்.